வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க மேம்? ரேணுகா. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கீங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணி உங்க டேட்டா பர்த் என்னங்க? 1973. இரவு 8:20ங்களா? ஓகே. மேசராசிங்களா? லக்னம் இல்லைங்க, ராசி என்ன ராசிங்க? 22/7/1973. இல்லைங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் 8:20ங்களா? 8:20க்கு வந்து நீங்க வந்து மேச ராசிங்கம்மா. தனுசு ராசி சொன்னீங்க. மீன ராசிங்களா? இல்லைங்கம்மா, அஸ்வினி நட்சத்திரம் தான் வருது. இந்த ராசி வந்து கடந்து வந்துருச்சுங்கம்மா, உங்களுக்கு மேசத்துக்கு வந்துருச்சு. அதாவது மீனத்துல இருந்து மேசத்துக்கு வந்துருச்சு உங்களுக்கு அந்த டைம் பிரகாரம். ஆனா நீங்க வந்து என்ன சொல்லுங்க, 2:20 8:20ங்களா? இல்லைங்கம்மா, மேசத்துக்கு வந்துருச்சு. 20 வந்துருச்சுங்க உங்களுக்கு வந்து மேசத்துக்கு. மேச ராசி தான் காமிக்குது உங்களுக்கு. செவ்வாய் அப்படிங்களா? 22/7/1973 8:20ங்களா? ஆடி 7ஆம் தேதி வந்துருச்சுங்கம்மா. பிரம்மாதீச வருஷத்துல பிறந்திருக்கு. ஆடி மாசம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க. உங்க ராசி வந்து மேசத்துக்கு வந்துருச்சுங்களாம்மா. மேசத்துக்கு வந்துருச்சு. உங்க லக்னம் வந்து கும்ப லக்னமா? சரி, கும்ப லக்னம். உங்களுடைய கேள்வி என்னங்க? என்னங்க புரியலீங்க. பொறுமையா தெளிவா சொல்லுங்க. காரிய தடைங்களா? காரிய தடைக்கு வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்கம்மா. காரிய தடைக்கு விநாயகர் பண்ணுங்க. உங்க லக்னாதிபதி சனி. சனி வந்து 5ஆம் பாவத்துல கேதுவோட சேர்ந்திருக்கு. ஆமா, சனி கேது சேர்க்கை அவ்வளவு சரியில்லை, நல்லதில்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை பாக்குறாரு. ஆனா வந்து பாதகாதிபதியினுடைய வீட்டுல இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து சனிக்கு சுக்கரனுக்குள்ளான. அதே மாதிரி உங்க லக்னத்துக்கு யோகாதிபதி 5 குடையவர் வந்து புதன் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. சுக்கரன் சனி புதன் 3 கிரகத்தை நீங்க வலிமைப்படுத்தணும். குரு பகவான் குரு வக்கரமா இருக்கு. நவகிரகத்துல குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. நீங்க கேக்குற கேள்வி டக்குனு எனக்கு புரியல. நான் வந்து நீங்க வந்து நேர்ல கூட வந்து இன்னும் தெளிவா ரிலாக்ஸ்டா வந்து சார்ட்ட மீட் பண்ணி கேட்டுக்கலாம் மேம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ராகு கேது உங்களுக்கு இருக்குது. 5ல கேது, 11ல ராகு கேது உங்களுக்கு இருக்குது. செவ்வாய் திசைங்களா இப்ப நடக்கிறது? செவ்வாய் திசைங்களா? செவ்வாய் திசைங்களானே செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு மேச ராசிக்கு போது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. நீங்க உங்களுக்கு டவுட் இருக்குதுனாக்கா நீங்க இடையில கூட மறுபடியும் நீங்க போன் பண்ணி நான் தெளிவா சொல்றேன். நீங்க ஜாதகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இங்க வந்து காலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே போன்லயே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு டைம் வந்து முடிஞ்சு போச்சு நமக்கு. இப்போ வந்து நம்ம சார் நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னா முனிசிபல் காலனி மெயின் ரோட்ல SRM ஸ்வீட்ஸ்க்கு நியர்பைலே வந்து ஸ்ரீ அம்மன் ஐம்பன் வாட்ஸ் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா வந்து நேரில் வந்து சாரை மீட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்யூஷன் கேட்கலாம். சார் வந்து சொல்லுவாரு. ஓகேங்களா? இதே மாதிரி காலர்ஸ் எல்லாமே லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து சார் வந்து நேர்ல மீட் பண்ணி பேசலாம் இல்லையா சார்? ஓகே. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. உங்க டேட் ஆஃப் பர்த் என்னங்க? உங்க பேர் என்னங்க? ராணி. செப்டம்பர் 26 26ங்களா? செப்டம்பர் 26. சரிங்க. 1995. மதியம் 12ங்களா? மதியம் 12 9
12:09 PM. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க டைம் கொடுக்குறாங்க லைஃப் இருக்குங்க. கன்னி ராசிங்களா அவங்க? ஆமா கன்னி ராசிங்க. சரிங்கம்மா, 23 22 வயசாகுது. சரிங்க. ஆமா, கன்னி ராசி. உங்களுக்கு என்ன கேள்விங்கம்மா, சொல்லுங்கம்மா. வேலை கிடைக்குங்களா? வேலை கிடைக்குமே, என்ன வேலை ட்ரை பண்றாருங்க? சனி வக்கரமா இருக்குங்க. மெக்கானிக்கல் எடுத்துக்கிறாங்க. சரிங்க, பரவாயில்ல. என்னன்னா காலபைரவர் வழிபாடு பண்ண சொல்லுங்க. சனி வக்கரமா இருக்கு. ஆமா, தொழில மேன்மை அடையணும் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கணும். சனி பிரீத்தினா சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏத்துறது அவங்க நல்லது. அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலபைரவருக்கு வந்து 8 மிளகு வச்சு, சிகப்பு துணியில 8 மிளகு வச்சு நல்லெண்ணெய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. சனி வக்கரமா இருக்கனால சனி பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது. ஆமா, அது நினைக்கிறது நல்லது. மிதுன லக்னமா நீங்க? லக்னாதிபதி புதன் வக்கரமா இருக்காரு. புதனுக்குள்ளான என்னங்க? தனுசு லக்னங்களா? தனுசு லக்னம் வராதுங்களாமா? நட்சத்திரம் சித்த நட்சத்திரமா? என்னங்க? சித்த நட்சத்திரம் கரெக்டா? நட்சத்திரம் கரெக்ட். லக்னம் வந்து மிதுனம் தான் வருது. 26/9/1995 1 மணி 9 நிமிடத்துல பிறந்திருக்காங்க. சரி, 27 போட்டாக்கா மிதுன லக்னம் தாங்க வருது. லக்னம் சரி சரி 12/9. அதான் புதன் வக்கரமா இருக்கு, சனி வக்கரமா இருக்கு. காலபைரவர் வழிபாடு பண்ணுமா, நல்லா இருக்கும். காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. சனிக்குறான கல்லு வந்து வலதுகை மோதிரம் நீலக்கல் வச்சு போட்டுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு முயற்சி பண்ணணும், நல்லா முயற்சி பண்ணணுங்க. ஆமா, 5ஆம் பாவத்துல ராகு இருக்கு. ராகு கோமேதக்கல் வந்து இடதுகை மோதிரம்ல போட்டுங்க. ஒரு முயற்சி, ஒரு பெரும் முயற்சி அப்படிங்கிறது அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா, தேங்க்யூ. நீங்க மேலும் வந்து டீடைல்ஸ் வேணும்னா சார் வந்து நேர்ல மீட் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் வந்து சார் சொன்ன எல்லாமே கேட்டிருப்பீங்களா? சார் சொன்னது எல்லாத்தையுமே வந்து நீங்க நேர்ல மீட் பண்ணி கூட சார் கிட்ட ரிலாக்ஸ்டா வந்து பேசலாம். கண்டிப்பா வந்து ஜாதகம் கொண்டு வாங்க எல்லாரும். அது வந்து கணிச்சு கூட சொல்லுவாங்க. அது இல்ல அப்படின்னாலும் சார் வந்து பெருந்த நேரம் வந்து சொன்னா போதும். ஆமா, காலையில 11 to 12 அன்னைக்கு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் சொன்னீங்கன்னா கூட நாங்க இதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த தகவல் நாங்க சொல்லுவோம் என்னன்னு அப்படின்னு. அதுலயும் உங்களுக்கு புரியல அப்படின்னாக்க நீங்க சில விஷயங்கள் எல்லாம் ஒரு 2-3 கிரகங்கள் வக்கரமா இருக்கு அப்படின்னாக்க அவங்க கண்டிப்பா. அப்ப முதல்ல ஒரு குழந்தையை பத்தி கேட்டாங்க. 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, 5ஆம் பாவம் அதிபதி கெட்டு போயிட்டாரு, 5ஆம் பாவத்துல ராகு இருக்குது, குழந்தைக்குண்டான குரு வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கு, கேதுவோட சேர்ந்துருக்கு. ஸோ இத்தனை விஷயங்களை பார்க்கும்போது ஒரே தடவையில் அந்த பதில் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதனால அதை நீங்க நேர்ல வரலாம். அந்த மாதிரி சமாச்சாரம் இருக்கிறவங்க அடுத்து வந்து நீங்க வந்து போன் பண்ணி கேட்டால் நாங்கள் தகவல் சொல்லிடுவோம். ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கம். இதுவரைக்கும் தொடர்பு கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.